கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியான ஒரு சாக்கியத்தை என் தேவாதி தேவன் எனக்கு தந்ததற்காக முதலாவது அவருக்கு நன்றியை செலுத்துகின்றேன். எல்லா துதி ஸ்தோத்திரங்களும் நிறைவேறுகிறோம். இந்த நாளுக்கு தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எல்லா இலக்கத்திலும் ஐஸ்வர்யம் எங்கள் பரலோகத்தாருமே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொரு நெஞ்சையும் நிரப்பியிருந்தபடியாக பிரபலிக்கிறோம். விசுவாச ஒருமைக்குள் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்தை சத்தியமாக்கியாலும் வசனமே சத்தியம். ஆமென். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி 3 மொழிபெயர்ப்புல நம்ம படிப்போம். முதல்ல நம்ம தமிழ்ல கேட்டோம். அடுத்தபடியா NIV டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, You did not choose me, but I chose you and appointed you that you might go and bear fruit that will last forever, so that whatever you ask in my name, the Father will give you. இது NIV டிரான்ஸ்லேஷன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்றால் முக்கியமான மூலஸ்தானம் பொருள் ஆங்கில பிப்ளிக்கல் வசனம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, Ye have not chosen me, but I have chosen you and ordained you that you should go forth and bring forth fruit, and that your fruit shall remain, that whatsoever you shall ask of the Father in my name, he may give it to you. இந்த 3 மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது முக்கியமான வார்த்தை தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்படுத்தினேன். அடுத்தபடியாக NIV சொல்லியிருக்கிறது அப்பாயிண்டட், பொறுப்பு வைத்திருக்கிறேன். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது இருந்தால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆர்டெயின் யூ. ஆர்டெயின் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ்ல பார்க்கணும்னா பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு ஒருவரை பிரதிஷ்டை பண்ணப்பட்டது தான் ஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு போதகர் ஆர்டினேஷன் பண்றாங்க, அவர் அந்த ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்படுறாரு. ஒரு நாட்டுக்கு ராஜாவா வராங்க, அவங்க ஆர்டினேஷன் பண்றாங்க. அந்த மாதிரியான சில காரியங்களை கொடுத்து, அது மாத்திரமல்ல ஆலயங்களிலே சில பொருட்களை ஒரு சில நேரத்தில் பார்த்தாக்கா நம்ம காணிக்க தட்டு இருக்கும், ராபோஜன கொடுக்குற அந்த பாத்திரம் இருக்கும். இதெல்லாம் யாராவது ஆலயத்தை கொண்டு கொடுத்தாங்கன்னா அந்த போதகர் அவர்கள் அதை ஒரு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த பிரதிஷ்டை பண்றது என்னன்னா, அந்த பாத்திரம் அந்த ஆலயத்துல அந்த காரியத்துக்கு மட்டுமே அதை உபயோகப்படுத்தணும். இந்த மாதிரி நீங்க பைபிள் அநேக இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பாபிலோனுக்கு இஸ்ரேல் மக்கள் கொண்டு போகும்போது அந்த ஆலயத்துடைய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து போய் தவறுதெல்லாம் உபயோகிக்கும் பொழுது ஒரு எச்சரிக்கை சத்தம் வருது. எனவே முதலாவது இங்க ஆண்டவர் சொல்றாரு, I have ordained you. யாரு? நம்மள ஆர்டனைன் பண்ணியிருக்காரு. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்துல நான் ஒரு சிறிய நடந்த உண்மையான ஒரு சாட்சி அவங்களோட பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய செய்திக்கு போவோம். நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம்னு மலைப்பிரதேசம் ஒன்று எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அந்த நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில ஒரு ஊர் உண்டு. அந்த கோத்தகிரியில ஒரு தம்பதியினர் ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாங்க, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். அவங்க வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால பேர் சொல்ல முடியல. கணவன் மனைவி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல வியாபாரம் பண்ணான்னு நினைக்காம தான் வியாபாரம் ஒன்றும் பெருசா செழிப்பா இல்லை, ஏதோ ஒரு பேருக்காக அந்த கடையை வச்சிருந்தாங்க. கடையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி உண்டு. என்னன்னாக்கா, நம்ம ஊர்ல நீங்க தெரியலையா, முக்கியமா அநேகக்கார் ஒருத்தர் நல்லா இருந்தாக்கா இன்னொருத்தர் பிடிக்காது. நம்ம நேயர் எல்லாரையும் எதுக்காக கெடுக்கலாம் அப்படி அந்த மாதிரி. அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நண்பர்கள் மத்தியில அது அநேகம் நம்ம ஊர்ல நடக்கிற காரியங்கள். அதனால இந்த சகோதரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவருடைய முக்கியமான தொழில்
இந்த ஒய்ஃப் வைக்கிறது செய்வன செய்யறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? செய்வன செய்யறதும் வெள்ளி சுனி பண்றதுதான். இந்த காரியங்களை செய்து மிகுந்த ஐஸ்வர்யம் அந்த சகோதரி பெற்றுக்கொள்ள அந்த கோத்தகிரி பகுதியில கரையில வர வருமானத்தை காட்டிலும் இந்த விதமான இந்த குடும்பங்களுக்கான கெடுதல் செய்யக்கூடிய இந்த வெள்ளி சூரியன் இல்லையா அந்த செய்து கொடுங்க. இது எப்படி இந்த சகோதரிக்கு இது வந்ததுனாக்கா, அந்த சகோதரி தாயார் தகப்பனார் ஒரு அங்க இருக்க ஒரு கோயில்ல ஒரு பூஜாரியா இருக்காரு. அந்த அசுத்த ஆவியில இருக்க ஒரு கோயில்ல அந்த பூஜாரியா அவர் சில வரங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் சில அசுத்த ஆவிகளை அவர் வைத்திருந்தார். அவர் திருமணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த சகோதரிக்கு மகளுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா எதை கொடுத்தாரோ கொடுக்கலையோ இந்த ஆவியை எனக்கு சீதனமா கொடுத்தாரு. எனவே இந்த ஆவியை வைத்துக் கொண்டு இந்த சகோதரி என்னென்ன பண்ணாலும் யார் வேணா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல என்ன ஒரு யோகில சொல்றேன், அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு ஆண்டவரை பத்தி விரும்பவே இல்லை. இது எப்படி செய்வாங்கன்னாக்கா, அவங்க அப்பப்போ இந்த பவர் போயிடுமா, அந்த ஆவியோட வல்லமை குறைஞ்சிடும் போது ஒரு அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எருமை மாட்டை எடுத்து அதை அடித்து அதோடைய ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்துல சாதத்தை பிசைஞ்சு இடுகாடுன்னு நீங்கள் தெரியும், சுடுகாடுன்னு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம். அந்த இடுகாட்டுல கொண்டு போய் அந்த சாதத்தை அப்படியே தூக்கி மேல போடுவாங்க. போட்டாங்கன்னா அந்த ரத்தத்துல பிசையப்பட்ட அந்த உணவு அப்படியே மேல போன சாதம் திரும்பி வரலாம். அப்போ அப்படி வராத போது அந்த ஆவி எங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி இந்த அப்பப்போ இந்த அம்மா ரினியூ பண்ணிட்டு இது பண்ணி இந்த மாதிரி ஒரு சேவை செய்து கொண்டு இருந்தாங்க. இந்த சகோதரி திடீர்னு அவர் கணவனோட ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது இப்போ வழியில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாலை பொழுதுல ஒரு திடீர்னு ஒரு வண்டு அவங்க கணவருடைய கண்ணில் அடிச்சோன்னா அது ஒரு வண்டு தான் அடிச்சிருக்கு. அது கண்ணில் ஒன்றும் பெரிய காயம் சொல்லி தட்டி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கண்ணு கொஞ்சம் அரிப்பு இருந்திருக்கு, இரிட்டேஷன் இருந்திருக்கு. சில நேரம் கழிச்சு போயிட்டாங்க. ஆனால் போன பிறகு அடுத்த நாள் பார்த்தாங்க அந்த கண்ணு இன்னும் கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் நேரம் போக 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 அந்த பார்வைக்கு ஒரு பாதிப்பு வர ஆரம்பிச்சது. அந்த அவருக்கு அது மாத்திரம் இல்லை, அவருடைய சரீரத்தில் சில குறைபாடுகள், சுகவீனங்கள், ஒரு மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ அங்கே உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அங்கே கோத்தகிரியிலேருந்து கீழே மேட்டுப்பாளையத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அந்த அம்மா பார்த்து பரிசோதனை பண்ணும்போது அந்த மருத்துவர் சொன்னாரா, இது சாதாரண இல்லைம்மா, இது ஒரு விஷ கொண்டு கடிச்சிருக்குது. இந்த விஷம் கொண்டு கடிப்புனால அவன் கண் பார்வை போகிறது மட்டும் இல்லை, அவருடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து அவங்க ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாரு. அதனுடைய சுயநிலைமை இழக்கிற நிலையில அதை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணணும், அப்போ அந்த மருத்துவர் சொல்லிட்டாரா, உங்களுடைய கணவருடைய ஆயுசுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஆனால் நாங்கள் முடிஞ்சவங்க எங்களால் வைத்தியம் கொடுக்குறோம் சொல்லி வைத்தியம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த சகோதரி என்ன செஞ்சிருக்காங்க, மிகவும் வளர்ந்து போய் போட்டு அந்த வார்டர் வாசல் கதவாட நின்றுட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அழுதுட்டு இருக்கும்போது அந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஒரு செவிலி, ஒரு நர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சகோதரியை பார்த்து ஏமா இப்படி வருத்தப்பட்டீங்க, அதுக்கு அழுகாதுங்க சொல்லிட்டு ஒரு புதிய ஏற்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்படாத கினேஷ் மூலியமாக கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடு எடுத்துட்டு அந்த சகோதரிகிட்ட கொடுத்து, நீங்க இந்த வேத புத்தகத்தை இந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி இதை வாசிச்சு இதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ கடவுளை விசுவாசித்து நீ ஜெபம் பண்ணுங்க, உங்க கணவருக்கு சுகமாயிடும் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குது, எல்லாம் அசுத்தாவி தானே நிறைஞ்சிருக்காங்க, அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனசு இல்லை. ஆனா ஒரு மருத்துவமனையில ஒரு அங்கே அவருடைய தெய்வங்க காத்திருக்கோம், அவங்க தான் உதவி செய்யறாங்க, அந்த செவிலியை கொடுக்குறாங்க, அதை எப்படி அவங்க வேணான்னு சொல்றதுன்ற பயந்து ஒரு மறுப்பு சொல்றதுக்கு வர எதிர்ப்புனால அந்த புதிய வாங்கி அவங்க கைப்பையில் வச்சுட்டாங்க, ஹேண்ட்பேக் வச்சுட்டாங்க. ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி மாலை வீட்டுக்கு போயிட்டு அடுத்த தலையில் போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலான்ட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு வாசல் படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தாங்க முடியல, இது எப்படி இந்த புத்தகத்தை நான் கையில் வச்சிருக்கணும், இது எனக்கு வெள்ளவே வேணாம்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்படி எடுத்து வாசலில் போட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இதை தொடவே கூடாது, அது தேவையில்லைன்னு போயிட்டாங்க.
போயிட்டு அந்த அம்மா அன்றைக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போட்டிட்டு அங்கே வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் கணவனை பார்க்க போய் அவர் அப்படியே தான் அந்த பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு பக்கம் வந்து இப்போ போட்ட போன புதிய நாங்கள் வாசலில் கிடக்கும்போது வெளியே கிடக்கும்போது அந்த வழியாக ஒரு நபர் வாக்கிங் வந்திருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்தவ நபர். அவர் பார்த்தாரு, இது புதிய பாடு இருக்குது, எப்படி வீணா கேட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு. இதை வந்து ஒரு வேலை இந்த வீட்டுக்கு சேர்ந்தவங்கதான் இருக்குது, அதை இப்படி தூக்கி கவர்ந்தால் விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புதிய எடுத்து அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாநிலத்தை வந்து பார்க்குறாங்க. ஈவினிங் வந்து பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே ஷாக். இந்த புத்தகத்தை தூக்கி நான் கீழே போட்டுட்டு போனேன், அது என்னன்னா இப்போ வாசலில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இது இனிமேல் இப்படி போடக்கூடாது, இதை தூக்கிட்டு போய் நான் குப்பை தொட்டியிலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய பாடை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம ஊர்ல தான் வேலை செய்கிற ஆள் வரவங்க இல்லைங்களா, வந்தாங்கன்னா வீட்டை பெருக்கி கூட்டி பாத்திரம்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அந்த அம்மா சொல்லிட்டு இந்த வேலைக்கு ஒரு ஆள் வந்துச்சு. அந்த வேலைக்காரமாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு நீ பாத்திரத்தெல்லாம் சொல்லிட்டு நீ வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவான், நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பிட்டாங்க. இவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இந்த வேலை செய்கிற பெண்மணி என்ன பண்ணிருக்கு, முதல்ல வீட்டை கூட்டிட்டு எல்லாம் குப்பையெல்லாம் அள்ளிட்டு கொஞ்சம் குப்பை தொட்டி போயிருக்கு. இந்த குப்பை தொட்டியில கொண்டு கொட்டான்னு போனாக்கா அந்த குப்பை தொட்டி மேலே இந்த புதிய படம் அப்படி இருக்கு. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு இந்த வேலைக்கார மக்கள் இது அழகான புத்தகமா இருக்கு, அதுக்கு எழுத படிக்க தெரியாது, நல்ல ஒரு புத்தகமா இருக்கு, நல்லா அப்டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இதை கொண்டு போய் நம்ம மகள் கொடுப்போம். இப்போ வீட்டில் இருக்க மகள் பிள்ளைங்க படிச்சா நம்ம எதாவது சொல்லுவோம் அவங்க உபயோகம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போகணும்னு இந்த அம்மா என்ன படிச்சு அதை எடுத்துட்டு அந்த புதிய கோட்டை கொண்டு வந்து நேராக அந்த வீட்டு வாசல் இருக்க மேஜையில் வச்சுட்டாங்க. லிவிங் ரூம் வாசல் மேஜையில் வச்சுட்டு இதே மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருச்சு. வீட்டு வேலையெல்லாம் அனைத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போக மாட்டாச்சு. இந்த நிலைமையில இந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கு அந்த பெண்மணி அந்த ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வராங்க. வந்து வீட்டில் வந்து திறந்து பார்த்தாக்க அவங்க தூக்கி எறிஞ்ச குப்பத்தொட்டியில் போட்ட புதிய ஏற்பாடு வீட்டு வாசலில் லிவிங் ரூம் வாசலில் மேஜை இதுக்கு உடனே ஒரு வந்துச்சு. வெளியே போட்டோம், முதல்ல என்னன்னா வாசப்படியில் வந்துச்சு, அடுத்து தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டோம், அது என்னன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து மேஜை மேலே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துச்சு. சரி, இனி இதை விடவே கூடாது, இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா பின்னாடி நம்ம கொல்லப்புறத்தில் போயிட்டு இது புதிய ஏற்பாட்டை போட்டு அது மேலே செத்தையை போட்டு கொளுத்து விட்டுருவோம். அந்த எண்ணத்தோடு அந்த அம்மா போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த புதிய ஏற்பாடை கொளுத்துறதுக்கு போயிட்டு கொளுத்தி விட்டுட்டாங்க. கொளுத்தி விட்டுட்டோன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது எரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து கொஞ்ச நேரம் சரியான மழை வந்து அதை கம்ப்ளீட்டாக அந்த மழை செத்தையை அணைச்சு அடியிலிருந்து புதிய ஏற்பாடு ஒண்ணுமே ஆகாம அந்த செத்தையினால காப்பாற்றப்பட்டு அது எரியாம அப்படியே இருந்தது. இப்போ இந்த மாதிரி போச்சு. இப்போ இதை பார்க்கலாம், கொளுத்தி போட்டோமே மழையில வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும் பார்த்தா மழையில அந்த புதிய ஏற்பாட்டுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லைன்னு உடனே இது பார்க்கணும். அப்போதான் இந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில். இன்னும் இந்த புத்தகம் வந்து இப்படி இருக்குது, தூக்கி போட்டாலும் வருது, திருப்பி வீட்டு வாசல்குள்ள வருது, மழை மேஜை மேலே வருது, கொளுத்தி போட்டாலும் போக மாட்டேங்குது. அப்படி என்ன இந்த புத்தகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் தன்னோட கைப்பையில் போட்டுச்சு. போட்டுட்டு ஆனால் அது வாசிக்கணுமா வேணாமா, வாசிக்கலாமா வேணாமான்னு ஒரு போராட்டம். இப்படியாக அந்த போராட்டத்தோட அந்த மறுபடியும் மீண்டும் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. போனாக்கா அந்த நேரத்தில் அதுக்கு அவருடைய கணவனுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மீண்டும் அந்த நஷ்டமாக வந்து இந்த செவிலியை வந்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு கொடுத்து ஜோன்னு சொல்லியிருந்தேன், நீ ஜோ பண்ணிக்கலாங்க. இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா படிச்சு எடுத்து புதிய பாட்டு வாங்கிட்டு முதல்ல புதுசாக படிக்கிற நம்ம நிறைய பேர் தெரியும் இல்லைங்களா, மழை எப்படி படிக்கிறது தெரியாது. முதல்ல தோற்பாங்க ஒரு வசனத்தை கை வைப்பாங்க, அந்த வசனம் தான் எங்களை வாக்கு தத்துவம் சொல்லுவாங்க. புதுசாக ஆண்டவர் சொல்லுவாங்க, வேதம் படிக்க தெரியாதான் அப்படி பண்ணுவாங்க. அதில் ஒரு வேடிக்கையான ஒரு
பேச்சு கொள்ள முடியலன்னாக்கா ஒருத்தர் முன்ன கூட வேதம் வலிக்க தெரியாது என்ன பண்ணாங்கன்னா போய்க்கலாம் பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வச்சு பார்த்தாங்க. பார்த்தோம்னு இருந்துச்சுன்னா முதல்ல வந்த வசனம் யோதாசன் ஆண்டு கொண்டு சேர்த்தாங்க. அப்போ உடனே யூதாஸ் ஆண்டு கொண்டு சேர்த்தான்னு சொல்றாரு. அப்படி போட்டான் மூடிட்டு நீ நல்லபடியே செய்ய நல்லா சமாளிக்க சொன்ன. அது மாதிரி சில பேர் அப்படியே அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து அது தெரியாதனால அப்படியே போய் நம்ம போய் கையை வச்சு பார்த்துருக்கேன். அந்த அம்மாவுக்கு வந்து வார்த்தை என்னன்னா மத்திய சுவிசேஷம் 4:28 வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் எங்கள் இடத்துல வாழணும். இந்த மாதிரி மொழின்னா வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அந்த இடத்துல வாழணும்னு சொல்லி மணி மூடிட்டு திருப்பி வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து எவரின் மகள் வந்து உயிரோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பினதை வந்து சம்பவத்தை கிடைச்சது. இப்போ இந்த அம்மா அதை படித்து பார்த்தோன்னு இந்த மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. என்ன இது இப்படி நடந்திருக்கு, இது நடக்குமா? அப்போ மரித்த ஒருவரை வந்து எழுப்பக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் யார், அவரை நான் அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ஒரு ஆசை பண்ணிட்டு இன்னும் ஒரு ஜபம் பண்ணாங்க. என்னன்னா இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தாக்கா, தேவனாக இருந்தாக்கா என்னுடைய கணவருக்கு உயிர்ப்பிச்சு அவர் மீண்டும் எழுச்சி வரணும். ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த அம்மா தொடர்ந்து ஒரு 2 நாள் ஜெபிச்சாங்க. 3ஆம் நாள்லேருந்து அந்த அம்மாவுக்கு அவருடைய கணவன் மீண்டும் மீண்டும் படிப்படியாக உயிர்ப்பிட்டு நல்ல சுகம் பெற்று மீண்டுமாக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, இது வந்து உண்மையான சாட்சி. நான் நேரடியாக இந்த சாட்சியை அந்த அவங்களே சொன்னதை வந்து நான் பாண்டிச்சேரியில் ஒரு கன்வென்ஷனில் நான் என் காலால் நாங்கள் எல்லாரும் கேட்டது. அந்த மாதிரி சொன்ன வார்த்தை அந்த வசனங்களை நான் வாசித்த பிறகு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. நான் 3 வேளை நான் சாப்பிட்றேன், காலை மாலை மத்தியானம் மாலை. ஆனால் அதனால நான் ஆண்டவருக்கு என்ன செய்வேன், எனக்கு இப்படியான ஒரு தேவன் இருக்கான்னு தெரியாது. அதனால ஒரு நாளைக்கு 3 ஆத்து மக்களுக்காக நான் கட்டளை செய்தியை சொல்லணும் சொல்லி ஆண்டவருக்கு நடத்தணும்னு சொல்லி அன்றைய தினத்திலிருந்து அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மிகுந்த அநேகமாக சொன்னாங்க. அவங்க சொன்ன சாட்சி பிரகாரம் அன்னைக்கு தேதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆத்து மக்கள் மேலே தெரிஞ்சு இப்போ நான் இந்த செய்தி கேட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் இருக்கும் இந்த சாட்சி கேட்டு. அந்த மாதிரியா அவங்களும் அவங்க கணவன் செய்து எந்த இந்த முழுமையான அந்த அசுத்த வேலையை விட்டுட்டு கர்த்தருக்கென்று தாங்கள் சாட்சிகளாக ஜீவித்து ஊழியம் செஞ்சு இன்றைக்கு கோத்தகிரியில ஒரு சபையை வச்சு சபையை நடத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. இப்படியாக இங்க பாருங்க, இந்த அம்மா யாரு? யாருமே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவரை பத்தி தெரியாது. she was totally unaware. She was completely in the lab. But who called it? God called it. இயேசு அவர் அழைத்தார். அவங்க தேடி அந்த வேத புத்தகம் வந்திருக்கு. வார்த்தை ஆண்டோடைய வார்த்தையாகி ஆண்டவர் அவருக்கு வந்திருக்காரு. அதை இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்ப நம்ம கூட இங்க இருக்கோம். நம்ம எத்தனையோ எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு தருணத்தில் ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம். ஒருவேளை பாரம்பரியமா ஒரு 2-3 தலைமுறைகளாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை சில பேர் வந்து பிற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சில சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கலாம். இப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருக்கு சொல்ற வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு நம்ம வந்து இந்த சபையில இங்க கூடி உட்கார்ந்து இருக்கோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம்னா நம்ம வரல. நம்ம நினைக்கலாம், நான் இன்னைக்கு பொருட்கள் வந்துட்டேன், நான் ஆண்டவருக்கு ஆராதிக்க வந்திருக்கேன், நான் ஜெபிக்க வந்திருக்கேன். ஆனா அது ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். ஆண்டவர் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கார். அவரை ஆராதிக்க முடியாது நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். இப்படி அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, காரணம் என்ன, அவர் தெரிந்து கொள்ள நோக்கம் என்ன, இதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. There's no use of God calling me to come to and worship Him unless I'm used to calling Him. What is the purpose? அதுதான் அவர் அழகா சொன்னாரு, நீங்கள் என் பிதாவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. இப்ப பாருங்க, ரொம்ப அழகா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் என்றால், நாம் பிதாவின் இடத்துல எதை கேட்கிறோமோ, அவருடைய நாமத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. To receive, I have to receive what I want from the Father in the name of Jesus. அவருடைய நாமத்தினால நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆனா நீங்க பாருங்க, எனக்கு இப்ப கூட நம்ம
முதல்ல இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணோம், அநேக காரியங்களை குறித்து ஜெபித்தோம். நடுவில் இப்போ ஆராதனைக்கு இப்போ செய்திக்கு முன்பாக நம்ம ஜெப குறிப்பு வைத்தோம். ஆண்டவரை தினம் ஜெபிக்கிறோம். எடுத்து பாருங்க, பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஆதாரத்தை வாசிங்க. பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு ஒரு எதிர்மறையா இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர் வந்து மற்றொன்று சொல்ல வார்த்தை, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. நம்ம எப்போதான் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னாக்கா, நீங்க ஒன்றும் கேட்கவில்லை. சொல்றாரு, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீ கேட்கலையே, நீ கேட்டு நீங்க சந்தோஷம் நிறைவாகிறதுக்கு ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியலையே. எப்படி அது? இது ஒரு எதிர்மாறான ஒரு காரியமா இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க எங்க ஒண்ணுமே கேட்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இது என்னத்தை வச்சு அவர் சொல்றாரு? இயேசு இந்த வார்த்தை சொல்றதுக்குன்னா காரணம் என்ன, நோக்கம் என்னவென்று பார்த்தா, லூக்கா சுவிசேஷத்துல கூட நீங்க அழகா பார்த்தீங்கன்னு சொல்லுவீங்க, அந்த ஒரு 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், ஒரு 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, ஏன்னா அந்த 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? உலகத்துல இருக்க உங்க அப்பா ஒரு பிள்ளை மீன் கேட்டு பாம்பு கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேடு கொடுப்பானா, அப்பத்தை கேட்டா கல் கொடுப்பானா, அனைத்தையுமான உங்க அப்பா இந்த உலக பிரகாரமான எப்படி இருக்கும்போது பரமபிதா என்ன கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்னத்தை தேடுறது, என்னத்தை கண்டடைகிறது, என்னத்தை எதுக்காக தட்டுறது? ஆண்டவராகி வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இதோ வாசலில் நின்று கதை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் திறந்தால் அதுக்குள்ள நான் வாசம் பண்ணி அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எங்க அவரை தட்டிட்டு இருக்காரு, நம்ம என்ன ஒன்றும் பார்க்க வேண்டாம். இங்க இந்த வசனத்தை சொல்றது பார்த்தாக்கா நீங்க கேட்கல, ஆண்டவர் தட்டுறாரு, தேடுங்கிறாரு, தேடுங்க கண்டடி வைங்கன்றாரு. விசேஷமா எல்லா காரியத்தையும் பாருங்கன்னு சொல்றது ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அந்த பகுதியில 13ஆம் வசனம் ஒரு முக்கியமான வசனம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 11 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுதான் முக்கியமான வார்த்தை. முன்னாடி கேளுங்கனாக்க நம்ம என்ன நினைக்கலாம், எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுக்கணும், என் பிள்ளைய நல்லா இருக்கணும், எனக்கு வசதி கொடுக்கணும், எனக்கு வீடு கொடுக்கணும், எனக்கு வேலை கொடுக்கணும், எனக்கு இந்த காரியம் வேணும், அது கேளு, தட்டுங்க, அதுக்கு தான் கேளு. ஆனா ஆண்டவர் சொல்லுது, வசனம் சொல்றது என்னன்னா, தெளிவா சொல்றாரு, நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, 24ஆம் வசனத்துல, நீங்க ஒண்ணுமே இதுவரைக்கும் என்கிட்ட கேட்கலன்னா, நீங்க இதுவரைக்கும் என்ன பரிசுத்த ஆவியை கேட்கல. தட் இஸ் மீன். அந்த இடத்துல அழகா சொல்றது, நீங்க ஒண்ணும் எதுவும் கேட்கல. அந்த பரிசுத்த ஆவி ஆனவர் நமக்குள்ள வந்து விட்டால் நம்முடைய காரியங்கள் மாறி. இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அந்த பரிசுத்த ஆவி நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒருவேளை ஒரு சில ஆராதனையில ஒரு கோஷம் போட்டோ, இல்ல பாடல ஆராதித்தோ, இல்ல துதித்து நம்ம மகிமைப்படுத்தி அந்நிய பாஷை இப்படிலாம் இருக்கு. அந்த காரியத்தை வச்சுட்டு பரிசுத்த ஆவி வந்தான்னு இல்லை. பரிசுத்த ஆவியான அப்படியே பன்னெண்டு தங்க போறது. பரிசுத்த ஆவி தினமும் வேணும், தினந்தோறும் நம்ம கேட்கணும். தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது ஒவ்வொரு வழியிலும் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து நம்மளை வழி நடத்தாவிட்டால் நம்ம செய்யற ஒரு காரியமும் நமக்கு வாய்க்காது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முக்கியமான ஒரு காரியம் தேவையானது என்னன்னா, பரிசுத்த ஆவியானது. திரியேக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அழைக்க வேணும். அதை தான் நீங்க கேட்கணும் நான் சொல்றேன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்?
இந்த வசனத்திலே சொல்ல வேண்டும். நான் இந்த ஒரே ஒரு வசனத்தை வச்சு நான் தியானிக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு. அந்த வசனத்திலே அழகா சொல்லுது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். The relationship between God and his children starts from God. நான் தான் உன்னை தேடி வந்தேன், நீங்களை தேடி வந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம நினைச்சோம், நம்ம போய் ஆண்டவரை தேடி போனோம். நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரோட பழகிட்டு இருக்கேன், ஆண்டவர் எனக்கு என்னது இல்லை. அவரும் நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு அவர் அந்த உறவை ஏற்படுத்தி விட்டோன்னா அந்த உறவுக்கு வேணும்னா நம்ம அவரை தேடணும். அப்போ அந்த பரிசுத்தாவியை தேடும் போது என்ன சொல்லப்படுகிறது? அடுத்தபடியாக இந்த வருஷத்தை நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னாக்க, நீ அந்த கேட்டுக்கொள்வது ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வது, அதாவது அந்த நீங்கள் நாமத்தானே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதாவது பரிசுத்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலை கற்கும் படிக்கும். ரெண்டு காரியம். கனி கொடுக்கணும், அந்த கனி வந்து நமக்குள்ள நிலைச்சே இருக்கும். இன்னைக்கு கனி கொடுக்குறேன்னாக்கா நம்ம கணிக்க செக்குலர் மேட்டர். இன்னைக்கு நான் கனி கொடுக்குறேன், நான் போய் தர்மம் பண்றேன், தாராளம் பண்றேன். இன்னைக்கு அநேக வேறு மதத்தினர் கூட புண்ணிய சபைன்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு போயிட்டு அநேகமா அள்ளி தானம் கொடுக்குறாங்க, தர்மம் பண்றாங்க. அது அது அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து நமக்கு முக்கியமான காரியம் இல்லை. நம்ம கனி கொடுக்கணும்னா ஆவிக்குரிய கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய கனின்னு நம்ம சொல்லும் போது எதை சொல்றோம்னாக்கா, பல அப்போஸ்தலர் இது கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாம் பேசும்போது 9 கனிகள், ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள். ஆனா வசனத்துல எப்படி போட்டிருக்குனாக்கா ஆவி கனின்னு தான் கொடுத்துருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரூட்னு தான் கொடுத்து. இட் இஸ் நாட் ப்ளூரல். கனிகள்னு சொல்லல, ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லல, கனின்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ ஆவிக்குரிய கனி எதுனாக்கா அது முதலாம் கனி அன்பு. அன்புன்ற அந்த முதல் கனி வந்துடுச்சுனாக்கா மற்ற எல்லா கனியும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், எல்லா கனியும் வரணும் அன்பு. உங்களுக்கு அன்பு ஒன்று சகோதரத்தை வச்சுட்டீங்கன்னா அவங்கள புறாமப்பட மாட்டீங்க. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும். ஒரு நல்ல கணிதத்தை தெரியும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த கிரியையினால விசுவாசம் சொல்றாங்க இல்லையா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது யாக்கோபுல சொல்லப்பட்ட மாதிரி கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியை முக்கியமா விசுவாசம் முக்கியமா? எப்படியான சில வேறுபாடுகள் வரலாம். இப்போ கிரியை விசுவாசம்னாக்கா நம்ம புறமணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் போனாங்க, ஒரு உதாரணம் சொன்னாக்கா ஒரு திருப்பதியோ ஒரு கோயில் டெம்பிளுக்கு போயிட்டு ஒருத்தர் 10 கோடி கொடுக்குறாரு, ஒரு 10,000 கொடுக்குறாரு, 10,000 கொடுத்தாங்கன்னா ஒரு 10 கோடி வரும்னு எதிர்பார்க்கிறாரு. அது முக்கியம் இல்லை. அப்போ அவங்களும் அந்த அதே தான் செய்யறோம், நம்மளும் அதை கூட தான் செய்யறோம். இல்லை, அந்த நம்ம கிட்ட எதிர்பார்க்க கிரியை என்னன்னாக்கா, ஆண்டவராகி தேவன் நமக்குள் வரும்போது, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும்பொழுது, நமக்குள்ள அன்பு ஊற்றி விடும்போது, the spirit of giving will automatically come out of you. You are not going to give with the idea of getting a return back. நான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு, நான் இந்த கோயில் அந்த கோயிலில் போய் இந்த காணிக்கை கொடுத்தேன், நான் 1000 ரூபாய் கணக்கு காணிக்கை கொடுத்தேன், எனக்கு 1 கோடி வந்துச்சு, 1 லட்சம். அது இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவையான உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கும்படியான ஒரு ஆவியை பரிசுத்த ஆவியை நாம் கொடுக்கிறோம். அதுதான் அந்த கனி. அந்த கனி எப்படி வரும்போது நமக்குள்ளதான் இருக்கணும். அந்த கனி வந்து முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டோம்னாக்கா அன்பு பற்றி சொன்னேன். இந்த அன்பை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் கொரிந்து 1 ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு பவுல் அப்போஸ்தலர். அன்பு, கோபம், அது சினம் பண்ணாது. முக்கியமாக நம்மளுடைய சபையில் ஏன் இவ்வளவு வாக்குவாதங்கள், பிரிவினைகள், இதை ஏன் இத்தனை சபைகள் இத்தனை முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், ஈகோ. நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னா எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும், நான் இந்த சபையில இப்படி இருக்கணும் இல்லை. அதனால பிரிவினையே நமக்குள்ள வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியா நிற்கணும்னா இந்த ஆலயத்துல இல்லை ஒரு கூடிய ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஆராதனை செய்வது அங்க மட்டும் இந்த ஒற்றுமை இல்லை. சமுதாயத்தில் நம்ம போகும்போதும் நம்மளுடைய ஒற்றுமையும் நம்முடைய பணியையும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த கனியை நம்ம இடத்துல இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கனி எப்படி எதிர்பார்க்க முடியும், செய்ய முடியும்? இது சும்மா சாதாரண பேசுறது இல்லை. இட் இஸ் a deed.
நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பாதைகளும் நம்ம நடக்கும்போது நிச்சயமா நமக்குள்ள அநேக நேரங்களில் நமக்குள்ள ஒரு அந்த ஆதாமின் சுவாபம் இருக்கிறதுனால நேற்று கோபமும் நம்ம தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க என்னத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பரிசுத்த ஆவியானவர். நம்ம ரொம்ப ஈஸியாக நினைச்சவங்களோட இந்த பரிசுத்த ஆவின்னு சொல்லும் போது அது ஒரு பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு தான் சம்பந்தமானது, அது இல்லை. அது அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எல்லா திருச்சபைக்கும் உண்டு. ஒரு நம்மளுடைய சாதாரண மெயின்லைன் சர்ச்சஸ்க்கும் உண்டு. எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது, ஒரு துக்கப்படுத்துகிற காரியங்களுக்கு நம்ம ஈடுபடக்கூடாது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரு, நம்ம வெளியே போய் அவருக்கு சாட்சியா நம்ம நிற்கலனாக்கா, ஆண்டோடைய காரியங்களை நம்ம ஈடுபடலைன்னா, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம போய் பிரசங்கிக்கிறத காட்டிலும், ஆண்டோடைய வார்த்தையை நாம் சொல்வதை காட்டிலும், நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் எப்பொழுதும் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா என்னோட இதை பார்த்தீங்கன்னா, உபாகம புத்தகத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க தெரிகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 12-13. உபாகமம் 10:12-13. இப்பொழுது இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நான் இதை தவிர வேற எதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன்? என் கற்பனைகளையும் என் கட்டளையும் கை கொள்ளுங்க. அவருக்கு அதை தவிர வேற எதுவுமே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்காரு. ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவிசாய்த்து, ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஜீவிச்சு அந்த வார்த்தையை பற்றி நம்ம செவிசாய்த்து பண்ண அவருக்கு வேற எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. இட் இஸ் சிம்பிள். அவர் சொல்றாரு, நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்கலையே. அப்போ நமக்குள்ள வரக்கூடாத அந்த ஆவியானவர் தான் நம்ம கிரியை செய்யப்பட்டாலும் நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு சாட்சிகளாய் நாம் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த வாசம் பகுதியில் நம்ம பார்க்கறது, ஆண்டவராகிய நம் தேவனை நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறதுனால எனக்கு கிடைத்த உண்டு ஒரு பெரிய சாக்கு. I am chosen by God. I am ordained by God. I am appointed by Him. எதுக்கு? I am sent by Him. அவருடைய நாமத்தை நான் அறிவிக்கும்படியாக வெளியே அனுப்பப்பட்டிருக்கேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. Our life is meant to produce something meaningful that lasts for generations to generations. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்பதை அவர் சொல்கிறார். ஒரு பரிசுத்த கூட்டம், அவர் சொந்தமான ஜனம், அவருடைய ராஜரீக கூட்டம், அவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கக்கூடிய ஜனமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை நம்ம வார்த்தையினாலையும் பிரசங்கத்தினாலையும் மெசேஜாலையும் அறிவிக்கிறதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம செயல்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் மையப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஜீவிப்போம். ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஜெபிப்போம். எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கவே இருக்கிறீங்களா தகவலே? நாங்கள் உண்மை தேடி வரவில்லை, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய ராஜ்யத்திற்கு பக்குவப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய இறுதி நாள் மட்டுமாய் கட்டாவே உமக்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்து அனுதினமும் எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடத்தும்படியாக எங்களை ஒரு வெறுமையான பாத்திரமாக உங்களை சொல்லிக்கிறோம். நீர் எங்களை எடுத்துக்கொள்ளும் உமக்கு உகந்த பாத்திரமாக அமைந்து உம்முடைய நாமத்தின் மேன்மைக்கென்று ஒவ்வொரு நாளும் எங்களை பயன்படுத்த